Dear students and viewers, இந்த வகுப்பறைக்கு அன்புடன் உங்களை வரவேற்பது உங்கள் ஜேபி. 37 ஆண்டுகால அரசு பள்ளி ஆசிரியர் பணியின் அனுபவத்தில் முன்னெடுத்த இணையவழி முயற்சி. ஓகே வியூவர்ஸ், நீ நினைப்பதல்ல நீ நிரூபிப்பதே நீ என்ற வாசகத்தை நிறைவேற்ற வாருங்கள் வகுப்பறைக்கு உள்ளே போகலாம். Dear students, welcome. நாம் இந்த சேனலில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பிகாம், பிபிஏ, பிபிஎம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா விதமான சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அக்கௌண்டன்சி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்சி பாடங்களும் இதில் நாம் சொல்லித்தருவோம் அப்படின்னு சொல்லினோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் அக்கௌண்டிங் 1 இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம், பிபிஏ, பிபிஎம். கிளாஸ் ரூம் நம்பர் 1, யூனிட் 1, வீடியோ 1, அடக்கவியல் கணக்கியல் ஒரு அறிமுகம் பார்க்கலாம். மீனிங் ஆஃப் காஸ்ட், காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி. இந்த டேர்ம்ஸுக்கு முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காஸ்ட் அடக்கம். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் எ கிவன் திங் அண்ட் நோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ரிபியூட்டபிள் டு எ கிவன் திங். ஒரு ப்ராடக்டை, கிவன் திங்னா ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ், ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கான உண்மையான செலவுகள் மற்றும் கருத்தியலான உடைமையாக்கத்திற்கான செலவுகள்னு சொல்லுவாங்க. அதை பின்னாடி நாம் காஸ்ட் ஷீட் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ சுருக்கமாக சொன்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக ஆகும் செலவுகள். தென் காஸ்டிங். இட் ரெஃபர்ஸ் டு த டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஃப் ascertaining cost and studies the principles and rules concerning the determination of cost of product and services. ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்கோ நாம் அதை டிட்டர்மினேஷன் முடிவு பண்ணுறதுக்கான உபயோகிக்கிற டெக்னிக்ஸு, ப்ராசஸ்ஸு, அசர்டைனிங் அதை முடிவு பண்ணுறதுக்கு அப்போ நாம் பின்பற்ற கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ், விதிகளை பற்றி படிப்பது. தென் காஸ்ட் அக்கௌண்டிங். இதை தான் நம்மளுடைய சாப்டர், நம்மளுடைய சிலபஸ். த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு போடப்படுகின்ற, செய்யப்படுகின்ற அந்த விஷயங்களை எல்லாம், அந்த செலவுகள் மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், எப்படி அக்கௌண்டிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது. அதை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். தென் காஸ்ட் அக்கௌண்டன்சி. த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். மேலே சொன்ன காஸ்டிங்கிறது டெஃபினேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், அந்த விஷயங்களை இங்கே நாம் சேர்த்து methods and techniques and practice of cost control and the ascertainment of profitability. லாபத்தை தீர்மானிப்பதற்கு மேலே சொன்ன காஸ்டிங் என்ற சொல்லப்பட்ட விளக்கமும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் சொல்லப்பட்ட விளக்கத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் அப்ளை பண்ணுற டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸுக்கு பேர் காஸ்ட் அக்கௌண்டன்சி. இப்போ நாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். அடக்கத்தை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், classification of cost according to various bases are classified into 6 categories. பல்வேறு அடிப்படைகளில் நாம் காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் 6 அடிப்படைகள் இருக்குது, 6 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நாம் இங்கே பார்க்க போகிறது நம்ம சிலபஸுக்கு 3 தான். Here we are going to see 3 important categories for our syllabus. First one is cost classification according to elements. மூலக்கூறுகளின் அடிப்படையில் காஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு சொன்னால், ஒரு பொருளின் அடக்கத்தை தீர்மானிக்கிறதுல 3 மூலக்கூறுகள் இருக்குது. இதுதான் பேஸ் ஸ்டூடெண்ட்டு, காஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ்ன்ற டேர்மு காஸ்ட்டில் பயன்படுத்துறது, நம்ம ஃபினான்ஷியலில் சொல்கிற எக்ஸ்பென்ஸ் அதுக்கு ஈக்குவல். தென் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ். அது செய்கின்ற பணிகளின் அடிப்படையில் காஸ்ட்டை எப்படி நாம் கிளாஸிஃபை பண்ணலான்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் உற்பத்தி அடக்கம், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நிர்வாக அடக்கம், செல்லிங் காஸ்ட் விற்பனை அடக்கம், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பகிர்வுக்கான அடக்கம் என்று ஒவ்வொரு நிலையிலையும் நாம் காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணலாம். தென் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் காஸ்ட். அதனுடைய தன்மை, இயற்கை தன்மையின் அடிப்படையில் நாம் சில செலவுகளை, அதனுடைய அடக்கத்தை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்,
நிலையான செலவுகள். 2 வேரியபிள் காஸ்ட், மாறுபடும் செலவுகள். சில சமயம் செமி ஃபிக்ஸட் ஆர் செமி வேரியபிள் காஸ்ட்னு நாம பாகுபடுத்தலாம். இந்த விஷயங்களை நாம பின்னாடி படிக்க போற பல்வேறு ப்ராப்ளம்ஸ்ல சொல்யூஷன்ஸ்ல நாம அப்ளை பண்ண போறோம். அப்போ இதை பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் கணக்குகளை போடும்போது சில பாயிண்ட்ஸுகளை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் we have to prepare the cost sheet or statement of cost. That is the first lesson in cost accounting you must learn first. இதுதான் முதல் பாடம். எப்படி காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் எப்படி போடுறது. பிஃபோர் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர் சம் பாயிண்ட்ஸ் டு பி கெப்ட் இன் யுவர் மைண்ட். சில விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 1, யூ மஸ்ட் நோ த அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெனி ஐட்டம்ஸ் இன் காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் பல்வேறு விதமான டேர்ம்ஸை அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டைரக்ட் லேபர் அப்படின்றது முக்கியமான ஒரு டேர்ம். அதை சில சமயங்களில் டைரக்ட் வேஜஸ், சில சமயங்களில் ப்ரொடக்ஷன் வேஜஸ், சில சமயங்களில் ப்ரொடக்டிவ் வேஜஸ், சில சமயங்களில் ப்ரொடக்டிவ் லேபர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு இன்னொரு பேர் சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்டுக்கு இன்னொன்று பேர் ஆன் காஸ்ட்னு சொல்லலாம், இல்லை ஆன் பேர்டுன்னு சொல்லலாம், எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓவர் ஹெட்ன்றது நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் படித்த எக்ஸ்பென்ஸுக்கு ஈக்குவலான டேர்ம். தென் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை, ஓவர் ஹெட்னா செலவுகள், தொழிற்சாலை செலவுகள். அதை வேறு டேர்மில் எப்படி சொல்லலாம், நாம் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் சொல்லலாம், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் சொல்லலாம், மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மாற்று பெயர்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் என்னென்ன மாதிரின்னு. தென் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஃபேக்ட்ரி காஸ்ட்னா தொழிற்சாலை அடக்கம்னு பேர். ஃபேக்ட்ரி காஸ்ட்னா இன்னொரு பேர் அதுக்கு ஒர்க் காஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாகம், நிர்வாக செலவுகள், அது ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு வேறு டேர்மில் உபயோகிப்பாங்க. தென் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட். செகண்ட் விஷயத்தை நாம் பார்க்குறோம். நாம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஐட்டம்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம கொஸ்டின் பேப்பரில் வந்தால் நாம் இவைகளை விட்டுடணும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இட் இஸ் பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பயன்படுத்துகிற இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், கேஷ் டிஸ்கவுண்ட், இது போன்ற ஃபினான்ஷியல் ஐட்டத்தை எல்லாம் நம்ம காஸ்ட் ஷீட்டில் கொண்டுட்டு வரக்கூடாது கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும். அண்ட் ப்ரொவிஷன்ஸ், ஒதுக்குகளை உருவாக்குறாங்க. ரிசர்வ்ஸ், ப்ரொவிஷன்ஸ் லைக் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ், இந்த டேர்ம்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது. தென் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரிட்டர்ன் ஆஃப். குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணுறது, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸை ரைட் ஆஃப் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், இதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஐட்டம். இதையெல்லாம் நம்ம காஸ்ட் ஷீட்டில் கொண்டுட்டு வரக்கூடாது. தென் கம்பெனிஸில் அப்ரோப்ரியேஷன் ஒதுக்கி வைக்கிறாங்க, டிவிடெண்ட் பெய்டுக்கு, டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஐட்டம். இதை காஸ்ட் ஷீட் போடும்போது நாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். தென் பாயிண்ட் நம்பர் 3, ப்ராஃபிட் கிவன் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். ஒரு காஸ்ட் ஷீட்டை நம்ம தயார் பண்ணும்போது, அதன் அடக்கத்தை தீர்மானிக்கும் போது, ஃபேக்ட்ரியில் முடிவான நிலையில் விற்பனைக்கு ரெடியாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, காஸ்ட் ஆஃப் சேல், விற்கப்பட போகின்ற பொருளினுடைய அடக்கம். அது மேலே நாம் என்ன வைக்கணும், ப்ராஃபிட்டை வச்சு செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அது மேலே ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட்டை அவங்க பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் ஷுட் பி ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் சேல் டு ஃபைண்ட் அவுட் சேல்ஸ் ப்ரைஸ். ப்ராஃபிட்டை அடக்கத்துக்கு கூட கூட்டினா அதுக்கு போய்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இது நம்ம அடிப்படையிலே படிச்சிருக்கிறோம், 10ஆம் வகுப்பு வரையில் படிக்கிறதுல. அடக்க விலை பிளஸ் லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை. இஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் கிவன் ஆன் சேல்ஸ், இட் மஸ்ட் பி கன்வெர்டட் பர்சன்டேஜ் ஆன் காஸ்ட். கொஸ்டின் பேப்பரில் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், விற்பனையின் மீது 20% அர்த்தம். ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கிறது
அடக்க விலை தான் இருக்கு. அப்ப அதை அடக்கத்தின் மேல் எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இஃப் ப்ராஃபிட் இஸ் 20% ஆன் சேல்ஸ், 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா ஆன் சேல்ஸ் மேல விற்பனையின் மீது லாபம் 20%. தட் மீன்ஸ் சேல்ஸ் இஸ், இஃப் த சேல்ஸ் இஸ் ₹100, தென் ப்ராஃபிட் வில் பி 20. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது அடக்க விலை தான் இருக்கு, அதை தான் நம்ம செல்லிங் பிரைஸா மாற்றணும். அப்போ செல்லிங் பிரைஸா மாற்றணும்னா நாம அதை கன்வெர்ட் பண்ணணும். தேர்ஃபோர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹100 விற்பனை விலைனா அது மேல ₹20, ₹100 விற்பனை விலைனா அது மேல ₹20 லாபம் இருக்குன்னா அப்ப அதனுடைய அடக்கம் 80 தானே அர்த்தம். இதான ஈக்குவேஷன். அப்ப நான் ரிவர்ஸ்ல சொல்லி பாருங்க, ₹80 அடக்கம் உள்ள பொருளின் மீது ₹20 லாபம் வைத்தால் விற்பனை விலை 100. இதைத்தான் நாம இப்போ காஸ்டுக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சு நாம கன்வெர்ட் பண்ண போறோம், கன்வர்ஷன் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், அதனால கன்வர்ஷன் பண்ண போறோம். ஓகே, தட் மீன்ஸ் செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். அப்போ ஹென்ஸ் ப்ராஃபிட் டு காஸ்ட் இஸ் 20/80 ஆர் 1/4 ஆர் 25% ஆன் காஸ்ட் அர்த்தம். என்னன்னா ₹80 அடக்கம் என்றால் அதன் மீது வைக்கப்படும் லாபம் 20. தேர்ஃபோர் நாம் அதை கன்வெர்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ இங்கே நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதை அப்ளை பண்ணுவோம் அது மேலே. ஸோ இதில் சிம்பிளாக ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், ஆன் சேல்ஸ் மேலே ₹20 கொடுத்துருந்தா நீ 100ல இருந்து ₹20 மைனஸ் பண்ணி காஸ்ட் 18 வச்சுக்கணும். அப்ளிகேஷன் 20/80 இன்ட்டு நீ முடிவு பண்ண அந்த காஸ்ட்டை அப்ளை பண்ணணும். இது பின்னாடி நம்ம கணக்குகள் போடும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். மறுபடியும் சொல்ல ரிமைண்ட் இட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னு கொடுப்பாங்க, அதை நீ சேல்ஸை 100 வச்சுக்கிட்டு அதில் கழிச்சுரு, அந்த பின்னத்தை நீ அப்ளை பண்ணு. தட் மீன்ஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் இஸ் 20%, த ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் வில் பி 25% அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் அதுக்கான ஒரு மாடல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்ட் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு காஸ்ட் ஷீட்டு எப்படி இருக்கும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கும். இது பேஸ் நாம் இப்போ கற்றுக் கொடுக்கறது பேசிக் ஃபார்மெட் ஆஃப் காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஃபார் தி இயர் எண்டிங் 31/12/2018. அவுட்புட் 50,000 யூனிட். இது ஒரு வருஷத்துக்கான கணக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட் 50,000 யூனிட்டுகளை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த காஸ்ட் ஷீட் எப்படி இருக்கும், இந்த ஃபார்மெட்டை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்பயுமே காஸ்ட் ஷீட் போடும்போது பர்டிகுலர்ஸ், டோட்டல், பர் யூனிட்னு போடுவாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு லைன் எப்பயும் என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா எவ்வளோ ரா மெட்டீரியல் நாம் இந்த 50,000 யூனிட் தயார் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறோன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்னு ஸ்டார்ட் பண்ணணும். தென் ஆட், இந்த ஆண்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும் அதை ஆட் பண்ணணும். தென் அந்த டோட்டல்ல இருந்து லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை கழிக்கணும். அந்த கழிச்சு வர்ற ஆன்சருக்கு பேர் ஒரு காஸ்ட் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் வர்ற ஃபிகர் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த 50,000 யூனிட்டுகளை தயார் பண்ணுறதுக்கு நாம் போட்ட மூலப்பொருள்களின் ரூபாய் மதிப்பு என்ன, இதை நாம் பர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா மேலே இருக்கிற 50,000ஆல் டிவைட் பண்ணால் பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு வரும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், மெட்டீரியல் முடிச்சாச்சு. தென் ஆட் டைரக்ட் வேஜஸ், தட் இஸ் டைரக்ட் லேபர், அதை கூட்டணும். ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம் கூட டைரக்ட் வேஜஸ் கூட்டணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டின பிற்பாடு இந்த ஸ்டேஜில் வர்ற விடைக்கு பேர் பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் இதுதான் முதன்மை அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தது ஒன்று மெட்டீரியல் எவ்வளோன்னு பார்த்தாச்சு, அது கூட டைரக்ட் லேபரை கூட்டின உடனே பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்மெட் கண்டினியூ ஆகுது. இந்த ஃபார்மெட் கண்டினியூ ஆகிறதில்ல, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், பிரைம் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்களோ அது கூட நெக்ஸ்ட் ஆட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், தொழிற்சாலை செலவுகளை கூட்டணும். இந்த தொழிற்சாலை செலவுகளை கூட்டின உடனே அடுத்து வர்ற விடைக்கு பேர் ஒர்க் காஸ்ட் இல்லைனா ஃபேக்டரி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை கூட்டினா அதுக்கு பேர் ஃபேக்டரி காஸ்ட். தென் அடுத்து என்ன செய்யணும், ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், அதை கூட்டினா இந்த ஸ்டேஜில் அதுக்கு என்ன பேருனா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
உற்பத்தி அடக்கம். இப்போ அடுத்து நாம ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை கூட்டினா அந்த பொருளை விற்பதற்காகின்ற செலவுகள் பகிர்வுக்காகின்ற செலவுகளை கூட்ட போனா அது இந்த கிடைக்கிற விடைக்கு பெயர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ இதுதான் நம்ம ஃபேக்டரியில இருந்து வெளியில போகும்போது அதனுடைய அடக்கம். இப்போதான் சொல்லுவாங்க இது மேல நீனு லாபத்தை வச்சு கூட்டி, அவங்க சொல்ற லாபத்தை வச்சு கூட்டி ஆட் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் வச்சு கூட்டினா அந்த வர்ற ஆன்சருக்கு பேரு சேல்ஸ். இவ்வளவு ரூபாய்க்கு நாம் அதை வித்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காஸ்ட் ஷீட்ல இந்த பேசிஸ் ஃபார்மேட்டை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ரிமைண்ட் பண்றேன். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பிளஸ் டைரக்ட் லேபர் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட் கால்டு ஒர்க் காஸ்ட் பிளஸ் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கால்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் plus selling and distribution overhead called cost of sales plus profit is equal to selling price. Okay students, accountancy, take it easy. Okay viewers, இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஆலை டிக் பண்ணுங்க. இறுதியாக தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை உங்கள் முன் நிறுத்தி அடுத்த வகுப்பறையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி. நன்றி, வணக்கம்.